ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோரோட இன்னைக்கோட எபிசோட் ரிவ்யூ தான் மக்களே பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா, கோமதி மயிலோட அம்மா கிட்ட காசு கொடுத்துட்டு வந்துடுறா மக்களே. அது மயில் பார்த்துடுறா மக்களே. ஏன் அத்தை கோமதி அத்தை இங்கே போறாங்க அப்படின்னு கேட்குறாங்க மக்களே. இல்லை, அவங்க பேரனுக்கு காசு கொடுத்துட்டு போகலான்னு வந்தாங்க அவங்க குழந்தைக்கு அப்படின்னு சொன்ன மக்களே. நான் வாங்கலை அப்படின்னு சொன்ன. பொய் சொல்லாத, நீ துட்டு வாங்கினியா அப்படின்னு தங்கமயில் அவங்க அம்மா கிட்ட கேட்குற மக்களே. அதுக்கு அவங்க அம்மா நான் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்களே. அதுக்கப்புறம் பணத்தை காட்டியிருக்க மக்களே. பணத்தை காட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தங்கமயில் பணத்தை வாங்கிக்கிறாங்க மக்களே. அவங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பாண்டியனோட வீட்டை போய் கதவு தட்டுறாங்க மக்களே. எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க மக்களே. போன வாரம் சாப்பாடு எப்படிலாம் இருந்தது அப்படின்ட்டு பேசிட்டு அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுக்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் மயில் போயிட்டு கத்துறாங்க மக்களே. கத்தட்டி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கத்தட்ட 2 வாட்டி கத்துற கோமதி வெளியே போகிறாங்க மக்களே. வெளியே வாங்க அப்படின்ட்டு எல்லாரும் மக்களே. ராஜு கோமதி எல்லாம் ஒட்டி வராங்க மக்களே. வெளியே வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு என் புள்ளிக்கோசம் சொல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, ஆனால் இந்த காசு எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்க மக்களே. கொடுத்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உன் காசுல எனக்கு தேவையில்லை, என் குழந்தைய என்னால் பார்த்துக்கிட்டு முடியும், நீங்களாம் ஒன்றும் தர தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சரவணன் அஞ்சலி கிட்ட ஃபோன் பண்ணி, அவன் எங்கள் அப்பா மத்தியானத்துலேருந்து பிரச்சனை, எங்கள் அப்பா இது மாதிரி காசு கொடுக்க சொன்னார், கொடுக்கல அப்படின்ட்டு சரவணன் சொல்கிறாரு மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அஞ்சலி கிட்ட ஏன் அவங்க சொல்கிறதுல கரெக்ட் தானே, ஃபிசிக்கலாக எப்படியும் காசு தேவைப்படும் தானே, நீயும் ஏன் அப்படின்னு நினைக்கிற அப்படின்ட்டு அஞ்சலி கிட்ட சரவணன் அவள் பண்ணுறதுலாம் தெரில, இப்போ நான் பண்ணுறத நாம தான் வெளில ஆயிடணும் அப்படின்னு அஞ்சலி கிட்ட நீயும் அப்படிதான் நினைக்கிறிய அப்படின்ட்டு அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் அஞ்சலி சரி நான் எதுவும் சொல்ல, எனக்கு டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கதிர் அஞ்சலி கிட்ட பேசுனது சொல்லி கதிர் வர மக்களே. கதிர்கிட்ட உட்காந்தீங்கன்னு நீ ஏன்னா இப்படிலாம் பண்ணுற அப்படின்ட்டு அவரும் ஒரு இது கேட்டுன்னு, அதுக்கப்புறம் எதிர் வீட்டில் சத்தியவில் அவங்க 2 பேரும் மறைச்சு பார்க்குறாங்க மக்களே. மறைச்சு பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க மக்களே. உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது, அந்த 2 ஊடுகாலிங்களும் பார்த்துட்டு போனாங்களாமே அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. வெற்றிவேலுக்கிட்ட சத்தியவேல் ஆமாம் வந்தாங்க பார்த்தாங்க, அவங்க வந்ததுனால உனக்கு என்னடா பிரச்சனை, அவங்க அதுதான் வருவாங்க அப்படின்ட்டு சத்தியவேலோட அம்மா சொல்கிறாங்க மக்களே. 2 பேரும் ஒருத்தி தங்கச்சி, ஒருத்தி பொண்ணு, 2 பேரும் ஓடுகாலிங்க, 2 பேருக்கிட்ட எப்படி நீ பேசுகிற, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்கிற, பேசுகிறேன் என்ன தப்பு சார், டே நீ அக்கான்னு அந்த ஓடுகாலிக்கிட்ட போய் இன்னும் வந்தாரு முந்தானி பேசிட்டு, நீ இல்லை நாயத்தை பற்றி பேசுகிறடா அப்படின்ட்டு கேட்டு ஃபைட் பண்ணுறாங்களே. அதோட அம்மா எத்துமே வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்கிறாங்களே. அதோட எபிசோட் முடிஞ்சது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.